வள்ளலார் வள்ளுவர் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றில் 7வது பாடல் பற்றி தெரிந்து கொள்வோம். சோழன் கரிகால் பெருவளத்தானை பற்றிய பாடல். கருங்குழல் ஆதனார் பாடியது. திணை வஞ்சி, துறை கொற்றவள்ளை, இன்னொன்று மலபுல வஞ்சி. இந்த மலபுல வஞ்சி என்றால் எதிரிகளுடைய ஊர்களை கொளுத்தி அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடித்துக் கொண்டு வருவதுதான் மலபுல வஞ்சி என்பதாகும். எதிரிகளுடைய ஊரை தீ வைத்து கொளுத்துவதும், அவர்களுடைய அழுகை குரலை கேட்டு மகிழ்ச்சி அடைவதும், அதற்கு அடுத்தபடியாக அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு வருவதும், அவர்களுடைய பெண்களை கொண்டு வந்து கொண்டி மகளிர் என்ற பெயரில் தங்களுடைய ஊரில் சிறு சிறு சேவை பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதும், போர் யுகம் அல்லது ஹீராயிக் ஏஜ் என்று சொல்கின்றார்கள் அல்லவா, அந்த நில உடைமை வேட்கை, நிலத்தை அபகரித்தல் அல்லது நிலத்தை போரிட்டு பெற்றுக் கொள்ளுதல், அதன் பிறகு அதிகாரத்தை நிலைநிறுத்துதல், இந்த 2 காரணங்களால் அன்றைக்கு அதிக அளவில் நடந்திருக்கின்றது. கிபி கிமு 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு காலங்களில் போர்கள் நடந்ததற்கான காரணம் நிலம் மற்றும் அதிகாரம். இன்றைக்கும் யுக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கிடையே 2 நாடுகளுக்கிடையே நடக்கும் போரிலும் நாம் இந்த நெருப்பு கட்டிடங்களில் கொழுந்து விட்டு எறிவதை பார்க்கிறோம். யாழ்ப்பாணத்தில் போர் நடந்த போது யாழ்ப்பாணம் தீப்பற்றி எரிகிறது என்று தினத்தந்தி நாளிதழில் 2ஆம் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் செய்தி வெளியிட்டிருந்ததை நான் படித்திருக்கிறேன். ஆக போர் என்றாலே தீ வைத்து கொளுத்துதலும், பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக குழந்தையோடு நிற்றலும், அவர்களுடைய சொத்துக்கள் கொள்ளை போவதும், பெண்களும் ஒரு பொருளாக கருதப்படுவதும் தொடர்ந்து காலங்காலமாக நடந்து கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அந்த பாடலை வாசிக்கின்றேன். களிறு கடைய தாள் களல் உரிய திருந்தடி கணை பொருது கவி வன் கையால் கண் ஒளிர் வரும் கவின் சாபத்து மாமறுத்த மலர் மார்பின் தோல் பெயரிய எருள் முன்பின் எல்லையும் இரவும் எண்ணாய் பகைவர் ஊர் சுடு விளக்கத்து அழுவிழி கம்பலை கொள்ளை மேவலை ஆகலின் நல்ல இல்ல ஆகுபவால் இயல்தேர் வளவ தன் புனல் பரந்த மண் மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயந்திகள் வைப்பின் பிறர் அகன்றலை நாடே. இதில் இந்த பாடலில் 2 தகவல்கள் நமக்கு புதிதாக கிடைக்கின்றன. ஒன்று, திருமகள் வேறு எவர் மார்பிலும் தங்க மறுத்து இந்த சோழன் கரிகாட்பெருவளத்தானின் மார்பில் வந்து தங்கினாளாம். அதாவது செல்வ திருமகள் உரைகின்ற மார்பு நின் மார்பு என்று வர்ணிக்கின்ற, புனைந்துரைக்கின்ற ஒரு பாங்கை காண்கிறோம். இன்னொன்று, பெருகி வரும் நீர் வெள்ளத்தை மண்ணால் அடைப்பது மரபு. மணலால் அடைத்து இந்த மணல் மூடைகளை எல்லாம் இப்போது சென்னையில் பெருவெள்ளம் வந்த போது மணல் மூடைகளை போட்டு வைத்து அடைப்பார்கள். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மீன்களை வைத்து அடைத்தார்களாம். அவ்வளவு மீன் வளம், நீர் வளம் இருக்கின்ற இடத்தில் மீன் வளம் இருக்கும் அல்லவா. மீன் என்பது வளத்தின் ஒரு குறியீடாக, ஒரு அடையாளமாக, ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு. ஆக மீன்களை வைத்து அடைத்தார்கள் பெருகி வரும் வெள்ள நீரை என்ற ஒரு தகவலும் இங்கே நமக்கு கிடைக்கின்றது. இப்போது நான் பொருள் சொல்லி வருகின்றேன். களிறு கடைய தாள். நாம் ஏற்கனவே பார்த்த புறநானூற்றிலும் மன்னனை வர்ணிக்கும் போது அவனுடைய கால், கை, மார்பு, தலை இப்படிப்பட்ட உறுப்புகளை வர்ணிப்பதை பார்க்கின்றோம். இங்கு அவனுடைய கால் எப்படிப்பட்டதென்றால் களிறு, யானையை கடைந்த கால். அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம தயிர் கடைகிறோம், மோர் கடைகிறோம், தயிர் கடைகிறோம், பருப்பு கடைகிறோம். அந்த கடையிற மத்து இருக்கும், அந்த மத்தை வச்சு 2 கையிலையும் அப்படி இது பண்ணுவோம். இப்ப மெஷின்லாம் வந்துருச்சு. அப்போ யானை மேல உட்கார்ந்து இருக்கிற மன்னன் அந்த யானையை கண்ட்ரோல் பண்றதுக்கு தன்னுடைய முழங்காலுக்கு கீழ் உள்ள பகுதி இருக்கு இல்லையா, அந்த காலை வச்சு அதனுடைய வயிற்று பகுதியை அழுத்துவான். அப்படி மன்னன் அழுத்தும் போது அல்லது ஒரு பக்கமாக உரசும் போது அந்த யானை நெறிப்படுத்தப்பட்டு நேராக செல்லும். அதனால அவன் 2 கால்களையும் வைத்து அந்த களிரை, யானையை கடைந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் களிறு கடைய தாள். மன்னன் தன்னுடைய முழங்காலுக்கு கீழ் உள்ள பகுதி, அந்த கெண்டக்கால்னு சொல்லுவாங்கல்ல, ஆடு சதை கெண்டக்கால் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த காலினுடைய வலிமையை கொண்டு யானையை அடக்கி
திருப்பி நெறிப்படுத்தி போர் செய்தான். ஆக களிறு கடைந்த தாள் உடையவன். அவனுடைய திருத்தமான அடி பாதம் எப்படிப்பட்டதென்றால் களல் உரிய திருந்த அடி, வீர களல் அணிந்த திருத்தமான பாதம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு அழகு, ஒரு பயன்பாடு இருக்குது இல்லையா? அந்த கால் உறுதியாக தரையில் படைந்த கால், அது திருத்தமாக இருக்கிறது. கணை பொருது, அம்புகளை எய்து எய்து கவிந்த வன்கை, அவன் அம்புகளை அம்பு மழை பொழியும் வன்மையான வள்ளன்மையான கைகளை உடையவன். மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து கவிந்த கைகளை உடையவன் வள்ளல் பெருமகன். கண் ஒளிர் வரும் கவின் சாபத்து, இங்கு சாபம் என்பது வில்லை குறிக்கின்றது. அழகான வில், அவனுடைய வில் கவின் சாபம் என்றால் அழகான வில். கண் ஒளிர் வரும், அப்படி கண்ணை பறிக்கிற வில்லா, அந்த வில்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு. ஒரு வில்லுக்கு என்ன ஒரு மதிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க. அவனுடைய வில் பார்க்க பார்க்க அழகாக இருக்கின்ற சலிக்காத ஒரு அழகுடைய வில். மாமறுத்த மலர் மார்பின், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் லெக்சிகன்லயே மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்க்கும்போது குதிரை, பெரிய, அப்படியெல்லாம் பல பொருள் கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு திருமகள். அதற்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிற செய்யுள் வரி இந்த வரி, மா மறுத்த மலர் மார்பின். மா என்றால் திருமகள். திருமகள் மறுத்து விட்டாள். யார? மற்றவங்க எல்லாரையும் மறுத்துட்டு இவனுடைய மலர் மாலை அணிந்த மார்பில் தங்கி கொண்டாள். அப்ப செல்வ திருமகள் தங்கியிருக்கும் மார்பினை உடையவன் கரிகாட் பெருவளத்தான். இவன் தோல் பெயரிய எருள் முன்பின், யானைகளை அடக்கக்கூடியவன். இந்த எருள் அப்படின்னு வரும்போது அது யானைகளை அடக்கக்கூடியவன், யானை போர் செய்தவன். அதுதான் முதல்லயே பார்த்தோம். யானை மேல் அமர்ந்து யானையை நெறிப்படுத்தியவன். எதிரே வருகின்ற யானையையும் அவனால் அடக்கி ஆளத் தெரியும். அதோடு நேருக்கு நேர் பொருத தெரிந்தவன். யானைகளை அடக்கி ஆண்டு எல்லையும் இரவும் என்னாய், பகைவரோடு போர் செய்யும் போது இரவு பகல் பார்க்க மாட்டான். ஒரு பாடல் உண்டு, இன்று இரவாகி விட்டது, அதனால அவங்க எல்லாம் எதிரிகள் தப்பித்து போய்விட்டார்கள், இன்னும் சற்று நேரம் பகல் நீண்டு இருந்தால் ஒரு எதிரி கூட, ஒரு பகைவன் கூட தப்பித்திருக்க மாட்டான் என்று ஒரு வீரன் சொல்வதாக ஒரு பாடல் உண்டு, புறநானூற்று பாடல். பிறகு பார்ப்போம். இங்க எப்படின்னா, இந்த பகைவர்களை ஊர் சிடு விளக்கத்து அழிவெளி கம்பளை, பகைவர்களுடைய ஊர்களை சுட்டி எரித்து அந்த வெளிச்சத்தில் அங்கிருக்கும் பெண்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அழுது புலம்பும், கண்ணீரும் கம்பளையுமாக சொல்றோம்ல, அந்த கம்பளைன்றது இதுதான். வாய் திறந்து புலம்புவது. ஐயோ என் வீடு போச்சே, எங்க வீட்டுக்கார் போயிட்டாரே அப்படின்னு புலம்புறது. அழுவிழி கம்பளை கொள்ளை, அதுக்கடுத்து ஊரை கொள்ளை அடிக்கிறது. அரண்மனைனா அரண்மனையில இருக்கிற நகை நட்டு பணம் காசு, அந்த பெண்கள் அரண்மனை பெண்டீர் எல்லாரையும் கொண்டு வந்துடுறது. என்ன பண்ணுவாங்க, அவங்க தலைமயிறு அறுத்து யானைக்கு காலில் கயிறாக திரித்து கட்டி இருப்பார்கள். அரண்மனை பெண்களுடைய தலைமயிரை எடுத்து திரித்து கயிறாக திரித்து இவங்களுடைய பட்டத்து யானையின் காலில் கட்டுவாங்களாம். அப்ப பெண்களை எவ்வளவு கேவலமா ஒரு பொருள் மாதிரி நினைச்சிருக்காங்க பாருங்க. கொள்ளை மேவலை, கொள்ளை அடித்தாய், அது மேவலை என்றால் அதை விரும்பினாய். அப்ப உன்னுடைய விருப்பம் என்னன்னா, இரவு பகல் பாராமல் போர் செய்து பகைவர்களை அழித்து அவர்கள் ஊர்களை கொளுத்தி அவர்களின் பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக புலம்புவதை விரும்பி நீ கேட்டாய். நீ ரொம்ப ரசிச்சு கேட்கிற வாய்ஸ் அல்லது நாய்ஸ் என்னன்னா, உன்னுடைய பகைவர்களுடைய பெண்கள் நின் அழுத புலம்பல். நீ ரொம்ப விரும்பி பார்க்கிற காட்சி என்ன அப்படின்னா, பகைவர்களுடைய ஊர்கள் தீ வைத்து எரிக்கப்படுவது. நீ விரும்பி செய்கின்ற செயல் என்ன அப்படின்னா, பகைவர்களுடைய ஊரை கொளுத்தி விட்டு அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடித்து கொண்டு வருவது. கொள்ளை என்ற பொருள் அடுத்தவருடைய பொருள், அதுவும் அடங்காதவன், தனக்கு பகைவராக இருக்கக்கூடியவர்களை அடக்கி ஆண்டு வெற்றி பெற்று கொண்டு வருகின்ற பொருள். அடுத்து ஆகலின் நல்ல இல்லை ஆகுபவால், அதனால உன்னுடைய பகைவர்கள்லாம் நல்லா இல்லை, அவங்க எல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அல்லது அழிஞ்சு போயிட்டாங்க, அவங்க யாருமே நல்லா இல்லை. ஆகலின் நல்ல இல்லை ஆகுபவால் இயல்தேர் வளவ, நன்றாக இயற்றப்பட்ட தேரை கொண்டிருக்கும் வளவனே. வளவ என்பது சோழனுக்குரிய ஒரு அடைமொழி. வளமையான நாட்டை கொண்டவன் இல்லையா,
சோழ நாடு சோறுடைத்து. அதனால நல்ல வளமையான நாட்டை கொண்டவன் வளவன். இயல் தேர் வளவ. இயல்னா இயற்றப்பட்ட, அதாவது இழைத்து இழைத்து செய்யப்பட்ட. இப்ப இழைப்புலின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தச்சர்கள், ஆசாரிமார் சொல்லுவாங்க. அப்படியே உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க நாள் கணக்கா. அது இழைக்கிறது, பாலிஷ் பண்றது, ரொம்ப ஒரு மேடு பள்ளம் இல்லாம சமப்படுத்துறது. அந்த மாதிரி இழைத்து இழைத்து செய்யப்பட்ட, இயற்றப்பட்ட என்றால் அப்படி நம்ம கவிதை செய்யுள் எழுதும் போது என்ன சொல்லுவோம்? செய்யுள் உறுப்புகள், யாப்பு, யாத்தல், கட்டுறது, கம்போசிஷன். அந்த மாதிரி ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு செய்யப்பட்ட, இயற்றப்பட்ட தேரை உடையவனே. அந்த தேருக்கு எப்படி ஒரு அடைமொழி பாருங்க. தன் புனல் பரந்த, குளிர்ந்த நீர் ஓடி வருது, குளிர்ந்த நீர் பறந்து விரிந்து, அது கரை கடந்த வெள்ளம். அதை மண் மறுத்து, அதை அடைப்பதற்கு, கரை உடைந்து பெருகி வருகின்ற வெள்ளத்தை கரையை அடைப்பதற்கு மண்ணை மறுத்து விட்டு, மண்ணு வேண்டாம், அது கரைஞ்சு போயிரும். மீனின் செருக்கும், மீனை கொண்டு அடைக்கும். மீனின் செருக்கும் யானர் பயன்திகள் வைப்பின். யானர் என்றால் புதிய, பயன் என்றால் வருவாய். புதிய புதிய வருவாயை கொண்ட வைப்பு என்றால் செல்வம். வைப்பு நிதின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி வைப்பு என்றால் செல்வம். யானர் பயன்திகள் வரைப்பின், புதிதாக தினந்தோறும் வருவாய் வந்து கொண்டிருக்கின்ற பிறர் பகைவர்களுடைய அகன்றலை நாடே, மிகப்பெரிய நாடு. அப்படிப்பட்ட நாட நீ ஜெயிச்சுட்ட. எப்படிப்பட்ட நாடு? நல்ல நீர்வளம் கொண்ட நாடு. அங்கு கரை உடைந்து பெருகும் போது மண்ணை கொண்டு அடைக்காமல் மீனை கொண்டு அடைப்பார்கள். தினம் தினம் புதிய வருவாய், வருமானம் உள்ள வளமையான மிகப்பெரிய அகன்றலை நாடு, மிகப்பெரிய நாட்டை நீ என்ன செய்து விட்டாய் என்றால், ஊரை எரித்து பெண்களுடைய அழுகுரலை கேட்டு ஆனந்தப்பட்டு அங்குள்ள பொருட்களை எல்லாம் கொள்ளையடிப்பதில் விருப்பம் கொண்டாய். ஆகலின் நல்ல இல்லை ஆகுபவால், அதனால் எதிரிகள் நன்றாக இல்லை, உன்னுடைய பகைவர்கள் வளமையாக இல்லை, அவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். நீ ஒருவனே மிகச் சிறப்பானவனாக இருக்கிறாய். என்னென்ன சிறப்பு? களிறு கடைய தாழ் கொண்டவன், வீரக்கழல் அணிந்த திருத்தமான பாதம் கொண்டவன், கனை பொருத அழகான கைகளை உடையவன், அவனுடைய வில் பார்க்க அழகானது, அவனுடைய மார்பில் செல்வ திருமகள் தங்கி இருக்கின்றாள். எனவே அவனுடைய நாடு செல்வம் கொளிக்கும் நாடாக, வளவன் வளமையான நாடாக இருக்கின்றது. இப்போது செய்யுளை மட்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன், கேளுங்க. களிறு கடைய தாழ் களல் உரிய திருந்தடி, கனை பொருது கவிவன் கையால், கண் ஒளிர் வரும் கவின் சாபத்து, மாமறுத்த மலர் மார்பின், தோல் பெயரிய எருள் முன்பின், எல்லையும் இரவும் எண்ணாய், பகைவர் ஊர் சுடு விளக்கத்து அழுவிழி கம்பலை கொள்ளை மேவலை. ஆகலின் நல்ல இல்லை ஆகுபவால், இயல்தேர் வளவ தன்புணல் பரந்த மண் மறுத்து, மீனின் செருக்கும் யானர் பயன்திகள் வைப்பின், பிறர் அகன்றலை நாடே. புரியுதா? இப்ப கரிகால் பெருவளத்தான் கால்கள் களிறுகளை, யானையை கடைந்த கால், அவனுடைய திருத்தமான அடி, வீரக்கழல் அணிந்த அடி, அவனுடைய கை பிறருக்கு கொடுத்து கொடுத்து கவிந்த கை, அவன் அதிக அளவில் கணைகளை எய்தவன், அவனுடைய வில் பார்க்க அழகான வில், அவனுடைய மார்பு மற்றவர்களெல்லாம் மறுத்துவிட்டு செல்வ திருமகள் தங்கிய மார்பு, அவன் யானைகள் மீது ஏறி அமர்ந்து போர் புரிந்து யானைகளை அடக்கி ஆண்டவன், இரவு பகல் பாராமல் பகைவர்களோடு போர் செய்தவன், அவர்களின் ஊரை கொளுத்திய அந்த விளக்கத்தில், அந்த வெளிச்சத்தில் பெண்கள் அழுகின்ற அழுகை ஒளியை கேட்டு கொள்ளை அடிப்பதை விரும்பியவன். அதனால் அவனுடைய பகைவர்கள் நன்றாக இல்லை. இயல்தேர் வளவனவன், இயற்றப்பட்ட, நன்றாக இழைத்து இயற்றப்பட்ட செய்யப்பட்ட தேரை உடையவன். பெருகி வரும் வெள்ளத்தை மணல் கொண்டு அடைக்காமல் மீனை கொண்டு அடைக்கின்ற, தினந்தினம் புதிய வருவாயுடைய மிகப்பெரிய பரப்பையுடைய அவனுடைய
பகைவரின் நாடுகளை கொளுத்தியவன். நன்றி, வணக்கம்.